வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் நம்ம தட்டைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் சந்தையில் தட்டைப்பயிறு கிடச்சிருந்துச்சி தோலோட. இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டு பயிரை மட்டும் எடுத்துக்கலாம். தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த தட்டைப்பயிறு கிடச்சிருந்தது சந்தையில். அதை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த தட்டைப்பயிரை பருப்பெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு இது கூடவே சந்தையிலே கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தோம். கருவாடும் தட்டைப்பயிரும் போட்டு வச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்காக தட்டைப்பயிறு குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். காய வச்ச தட்டைப்பயிரை போட்டு குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க தட்டைப்பயிரில் கருவாடு சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்து நம்ம தட்டைப்பயிறு குழம்பு வச்சோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இருக்கிற எல்லா தட்டைப்பயிரையும் உரித்து வச்சுட்டு குழம்புக்கு தேவையான புளியும் ஊற வச்சுக்கலாம். 50 கிராம் போல் புளி எடுத்திருக்கேன். புளியை அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தட்டைப்பயிரும் உரித்து வச்சாச்சு. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் போல் பூண்டு, 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணலாம் முழுசாகவே எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் போட்டு செஞ்சோன்னா கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கத்திரிக்காவை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தட்டைப்பயிரும் உரிச்சிட்டு அதையும் கழுவி வச்சுட்டேன். இப்போ வாங்க குழம்பு தாளித்து விட்டுறலாம். இப்போ குழம்பு தாளித்து விடுறதுக்காக பாத்திரம் எடுத்து வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் போல் வெந்தயம், சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பூண்டை உள்ளே சேர்த்துட்டு கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தையும் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். தட்டைப்பயிறு, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது வெங்காயம் லைட்டாக நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம உரித்து கழுவி வச்சுருக்க தட்டைப்பயிரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வேக விட்டுறலாம். இந்த சைடு நம்ம குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை இன்னொரு பாத்திரத்தில் கரைச்சி விட்டு சேர்த்துக்கலாம். அதுலேயே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த கலக்கி வச்சுருக்க குழம்பு இந்த காய் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போல் சேர்த்துருந்தேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ குழம்பு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இது கொதிச்சு இன்னும் கெட்டியாகும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காயும் பருப்பும் வெந்து வரணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கருவாடை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி தட்டைப்பயிறு கூட கருவாடு சேர்த்து பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 வகையான கருவாடு சேர்த்துருக்கேன். ஒன்று நெத்திலி கருவாடு, இன்னொன்று இந்த பெரிய கருவாடு. இந்த நெத்திலி கருவாடை தலையை கிள்ளிட்டு அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இந்த பெரிய கருவாடை அதை அப்படியே கழுவிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் குழம்புமே நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை உள்ளே சேர்த்துக்கலாம். கருவாடு பாருங்கள், சூப்பராக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
இது எல்லாத்தையுமே அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த நெத்திலி கருவாடு வந்து கரையாது, ஆனால் இது கூட சேர்த்துருக்க இந்த கருவாடு வந்து இந்த பெரிய கருவாடு வந்து கரைஞ்சிரும். அது கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கருவாடு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணோன்னாலே போதும். அந்த கருவாடு வந்து ஃபுல்லாக கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தட்டைப்பயிறு கருவாட்டு குழம்பு சூப்பராக கம கமன்னு ரெடியாகிரும். குழம்பு இந்த சைடு கருவாடு சேர்த்துட்டு வெந்துட்டுருக்கு, இந்த சைடு வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சாதமும் வெந்துடுச்சு, சாதத்தையும் வடித்து விட்டாச்சு. இப்போ இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு பாருங்கள், குழம்பு பார்க்குறப்பவே எப்படா சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான தட்டைப்பயிறு, கருவாடோட ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல மணமாக இருக்குது குழம்பு. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துர்லாம். கருவாடுனாலே எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த தட்டைப்பயிறு கூட சேர்த்து கருவாடு சேர்த்து குழம்பு வச்சு கொடுத்தோன்னா அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துர்லாம். சூடாக வடித்த சாதம், தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், கருவாடு சேர்த்த கம கமன்னு கருவாட்டு குழம்பு. இந்த கருவாட்டு குழம்பு கறி குழம்பே தோற்று போயிருங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்துலலாம் பாட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வைப்பாங்க. எங்கள் பாட்டியுமே இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. உப்பு, புளி, உரப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டு இந்த மாதிரி பெரட்டி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் மீடியமாக வைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்துட்டு இந்த தட்டைப்பயிறு வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோன்னா அதோட மனமே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதோட ருசியுமே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பிட கொடுத்துட்டு என் பசங்க நானும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கருவாட்டு குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கருவாட்டு குழம்புனா பிடிக்குமா பிடிக்காதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.